உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் இப்போ தொடர்ந்து லைவ் நியூஸே எதை போடுறாங்கன்னா, உங்களுடைய நண்பர், ஏன்னா நீங்கள் அடிக்கடிக்கு பேசக்கூடியவர், யூடியூபர், அரசியல் விமர்சகர் என்று பலரிலும் அழைக்கப்படக்கூடிய திரு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாரு. கூடவே பார்த்தீங்கன்னா கஞ்சா வழக்கும் போட்டாங்க. இன்றைக்கி நம்ம பேசுகிற நேரத்தில் சென்னை போலீஸுமே அவர் கைது செய்ய அந்த தீவிரமாக இருக்காங்க. ஏன்னா எங்கேயுமே புகார் கொடுத்துருக்காங்க, திருச்சியில் புகார் கொடுத்தாங்கன்றது கேள்விப்பட்டிருந்தோம். அவரை போலீஸார் கடுமையாக சிறை காவலர்கள் தாக்கினாங்கன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். அதை உறுதிப்படுத்துவதுமா நேற்று அவர் நீதிபதி முன்பே சொல்லியிருக்காரு, என்னை 10 காவலர்கள் கிட்ட என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, என்னை மதுரைக்கு மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னன்னா, அங்கே சில டார்ச்சர் இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு நபரான சவுக்கு சங்கரை போட்டு காவலர்கள் முதல்ல அடிச்சிருப்பாங்க. நீங்க நம்புறீங்களா இல்லையான்றது இல்லை, முக்கியம் இல்லை. ஏன்னா அந்த சங்கர் கைது செஞ்ச உடனே நான் ஒரு ட்வீட் போடுறேன். அதாவது அந்த வீடியோ, அதாவது காவல்துறை கைது செய்யப்பட்டதை சொல்லக்கூடிய அந்த வீடியோ பேசினது சென்னையில், அப்லோட் பண்ணது வீடியோ சென்னையில் தான். அப்படிங்கும்போது சைபர் கிரைம் சென்னையில் வழக்கு பதிவு செய்து கைது செய்வது தான் சிறந்தது. அதை விட்டுட்டு கோயம்புத்தூர் சைபர் கிரைம் கைது பண்றது, இதுல ஏதோ சூட்சமம் இருக்கு. புகார் கொடுத்தது கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு உதவி ஆய்வாளர். நான் சொல்றேன், புகார் காவல்துறை நினைச்சாங்கன்னா யார் உங்களை வச்சு இல்லை, என்ன வச்சு கூட புகார் கொடுத்துருவாங்க. புகாரே இல்லைனாலும் புகார் வந்ததான் அவங்க பதிவு பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு தெரியும் காவல்துறையுடைய இது எப்படி செயல்பாடு எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ நான் அந்த நேரத்தில் நான் ட்வீட் போறேன், இது கோயம்புத்தூர் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லி வரும்போது நிச்சயமா சவுக்க இப்போ கோயம்புத்தூர் சைபர் கிரைம் பண்ணும்போது அப்போ கோயம்புத்தூர் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் தான் நிப்பாட்டி, அப்போ கோயம்புத்தூர் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நிப்பாட்டி எங்கே கொண்டு போய் அடைப்பாங்க? ஜெயிலில், கோயம்புத்தூர் ஜெயிலில் தான். அப்போ கோயம்புத்தூர் ஜெயிலில் செந்தில் கண்காணிப்பாளராக இருக்காரு. அப்போ செந்திலை வச்சு தமிழக அரசு ஏதோ ஒரு முடிவு பண்ணியிருக்கு. செந்திலுக்கும் இவருக்கும் எதனா பிரச்சனை இருக்கா? நீங்க சொல்லக்கூடிய அவருக்கும் செந்திலுக்கும் சவுக்குக்கும் மட்டுமே பிரச்சனை இல்லைங்க, செந்திலுக்கும் ஒட்டுமொத்த கைதிகளுக்குமே பிரச்சனைங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அது ஒரு விதமான சைக்கோ மாதிரி இருப்பாருங்க அவர் எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ மற்ற எத்தனையோ சூப்பரண்டுகள் இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ சிவகார்த்தியின் தந்தை எல்லாம் கூட இருந்திருக்காரு, ராமச்சந்திரன் இருந்திருக்காரு, ராஜேந்திரன் இருந்திருக்காரு, சுந்தரபாண்டின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்கார் ஒருத்தர் ரொம்ப மோசமான விஷயம், இவ்வளோ கண்டிப்பான அவரு கூட கைதிங்கிட்ட ஒரு கடுமையை காட்டினாலும் அதே நேரத்தில் அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்றத நிவர்த்தி செய்வார். அந்த மாதிரி சிறை பல அதிகாரிகளை காட்டுது. இது இன்னைக்கு 8 மத்திய சிறை இருக்குன்னா அதில் மோசமான கேரக்டர் யாருன்னா செந்தில் மட்டும். இப்போ நானே எடுத்துங்க, இல்லை சவுக்குக்கு விடுங்க, என்னையே எடுத்துங்க, நானே 4 சிறை முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்கேன். அவர் திருச்சியில் இருக்கும்போது நம்ம பசங்களை அடித்தாங்க, அதுக்கு சிறை முற்றுகை போராட்டம். கோயம்புத்தூர்ல இருக்கும்போது அப்படிதான், கடலூர்ல இருக்கும்போது அப்படிதான், இங்கே புழல் ஜெயிலில் வந்தார், அங்கேயும் அப்படிதான் பண்ணாரு. அப்போ நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்கோம். குறைஞ்சி 4-5 வழக்குகளை அவர் மீது போட்டிருக்கோம். நான் அது இல்லாமல் இப்போ அவர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் கோயம்புத்தூருக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு சூப்பரண்டா. அங்கே வந்த அடுத்த நிமிஷமே சில கைதிகளை அடித்து பிளேடெல்லாம் உடம்புல கிழிச்சு மிளகாத்தூள் போட்டு ரசிச்சிருக்காரு. அதுக்காக நம்ம சிறை உரிமை பாதுகாப்பு கழகத்தினுடைய தலைவரும் நம்முடைய வழக்கறிஞர் புகழேந்தி அங்கே சிறை முற்றுகை போராட்டமே நடத்தினாங்க. இப்போ 2 மந்த் பிஃபோராக சொல்கிறேன், நான் 2 மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் சிறையில் முற்றுகை போராட்டம் பண்ணி அவரை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அவர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கைதிகள் அடிக்கடி பாருங்க மாரடைப்பால் இறந்த மாதிரி வரும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆயுள் தண்டனை சிறைவாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷமா ஜெயிலில் இருக்காங்க. இப்போ ஒரு 10 பேர் ஒரு அறை எடுத்து தங்கி தனித்தனியாக ஒரு அறையில் 10 பேர் தங்கணும்னு சொல்லி, இந்த 10 பேர் எப்படின்னா வெவ்வேறு சாதியாக இருப்பான், வெவ்வேறு ஊருக்காரனாக இருப்பான், வெவ்வேறு வழக்கில் உள்ள ஆனால் தண்டனை பெற்று இருப்பானுங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படியே ஜெயிலுக்குள்ளே ஒரு நட்பு மாதிரி ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. புரியுங்களா? இவர் என்ன பண்ணுறது, அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு இவனை 2 பேரை தூக்கி அந்த பிளாக்கு கூட, 2 பேரை தூக்கி இந்த பிளாக்கில் கூட, இப்படி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குவார். இப்போ எப்படின்னா ஒரு 10-15 பேர் ரொம்ப நாளாக இருக்காங்கல்ல, அப்போ அது வரக்கூடிய செயலை கொடுக்கக்கூடிய பொருள் எக்ஸ்ட்ரா எதுனா வாங்கிக்கிட்டு அவங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிட்டு அவங்க அப்படியே ஒரு ஓட்டுவாங்க. அது எல்லாமே அப்படி செட்டப் அப்படி இருக்கும் ஜெயிலில் பொறுத்தவரைக்கும். இது மற்ற சூப்பரண்ட் என்ன நினைப்பான்னு சொன்னால்,
சந்தோஷமா இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும், அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் மற்ற சூப்பரண்ட் நினைப்பான். ஆனால் இவரை பொறுத்தவரை என்னன்னா, நான் நினைக்கிற இடத்துல தான் நீ உன்னை வைப்பேன். புரியுதுங்களா? இது வந்து கைதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். இப்போ இந்த பிளாக்லேருந்து தூக்கி அந்த பிளாக்கு, அந்த பிளாக்ல அதை யாருன்னா எதிர்த்து கேட்டாங்கன்னா இவனை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இப்போ கோயம்புத்தூர்ல சிறையில் இருக்கவனை கூப்பிட்டு வந்து சென்னை புழல் சிறைக்கு மாற்றினா, கோயம்புத்தூர்ல அவங்க குடும்பத்தை மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து மனு பார்ப்பாங்க. ஆயுள்தண்டனை சிறைவாசிகள்லாம் டெய்லி யார் மனு பார்க்குறாங்க? மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து குடும்பத்தார் பார்ப்பாங்க. அப்போ மாதத்துக்கு ஒரு தடவை சென்னையில் வந்து புழல் சிறையில் தண்டனை சிறையில் மனு பார்த்துட்டு போனா எவ்வளோ கஷ்டம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது. அப்போது இது என்னடா பண்ணுறது, இந்த ஆள் வந்துட்டான், இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன கொடுமைப்படுத்தினாலும் அட்ஜஸ்ட் பண்ணுற குரூப்பும் ஒன்று இருக்குது, அதை எதிர்த்து ஃபைட் பண்ணுற குரூப்பும் ஒன்று இருக்குது, அதை எதிர்த்து வழக்கு போடுற குரூப்பும் ஒன்று இருக்குது. இப்போ கடலூர் ஜெயிலில் இருந்தார் இவர். சூப்பரண்ட் ஆஃபீஸ் முன்னாடி வந்து பெட்ரோல் பம்ப் வீசப்பட்டது. எதுக்கு வீசினா, ஒரு இது நம்ம இன்னொரு தனசேகரன்ற அவருடைய ஆட்கள் தான் வீசினாங்க. ஏன்னு சொன்னால் அவரை டார்ச்சர். நான் சொல்கிறேன், எந்த சூப்பரண்டும் செய்யாத ஒரு செயலை செஞ்சில் செய்வாப்புல. சங்கருக்கு மட்டும் செஞ்சாருன்னா நம்ம அது வேற விஷயம். சங்கருக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கைதிகளுக்குமே அது ஒரு விதமான அவர் எப்படின்னா ஆள் கொள்ளமா ஒரு மாதிரியா ஒல்லியா இருப்பாருங்க. அவரை மதிக்கணும் மற்றவங்க. அவரை கண்டா ஐயோ அப்படியே நடுங்கணும். இல்லை செவ்வாய்க்கிழமை ஃபைலில் வந்து ஏதோ புதுசாக வந்து டக்குன்னு சார் எனக்கு பல்வலி சார் அவுட் ஹாஸ்பிட்டல் அனுப்பலைன்னா சரி சரின்னு சொல்லிட்டு கம்பெனி போயிட்டு வந்து 10 பசங்களை கூப்பிட்டு வந்து அந்த வாட்டர்ஸை கூப்பிட்டு வந்து அடிப்பாப்பில் அவரை. ஏதோ நீ ஃபைலில் கேட்குற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டே நீ, உனக்கு பல்ல அதை உடச்சி விட்றா பல்ல அவனை. அப்போ இதெல்லாம் எப்படி இருக்கும் புரியுதுங்க உங்களுக்கு? ஏன்னு சொன்னால் அந்த ஃபைலில் வந்து செவ்வாய்க்கிழமை ஃபைலில் வந்து சிஎம்ஓலாம் வராங்க, சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் எல்லாம் வருவாங்க, லீகலைட்ஸ் வருவாங்க, எல்லாமே வருவாங்களா. அவங்க முன்னாடி நீ என்னை வந்து இன்சல்ட் பண்ணுறியா? அப்போ ஃபைல் எதுக்கு வச்சுக்க? மயிரப்பிடுங்க வச்சுருக்க. ஃபைல் வந்து சிறைவாசிகள் அவங்களுடைய உடல் சம்மந்தப்பட்ட விஷயம், வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மற்றும் அவங்களுக்கு சிறையில் என்ன இருக்கோ அது சாப்பாடு சம்மந்தப்பட்ட இதுதான் கேட்கணும். இதுவே கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் அது எப்படியாப்பட்ட சூப்பரண்டாக? இப்போ அவர் இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது சம்பந்தமான புகார்களோ நீதிமன்றத்தில் குறைஞ்சி 10க்கும் மேற்பட்ட புகார்கள் எதுவும் விசாரிக்கலையா? அதாவது நீதிபதிகள் எல்லாமே என்னங்க தெரியுமா பாக்குறாங்க, அக்யூஸ்டா தாங்க பாக்குறாங்க. அது அவங்க தரப்புல வந்து அதிகாரியா பாக்குறாங்க. எந்த நீதிபதியும் காது கொடுத்து கூட கேட்கறது இல்லை. சிறைவாசிகளுடைய அந்த அவங்க கேட்கக்கூடிய நியாயமான இப்படி பண்றா அப்படி பண்றாருன்னு சொல்லி வாதங்கள் பண்ணா அது நியாயமா கேட்கறதே இல்லை. இப்போ சவுக்கு சங்கர் அவர்களை வந்து வரும்பொழுது சிறைக்கு நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராகும்போது அந்த கையில் அந்த பேண்டோட போட்டு வந்தார். அவர் இடது கையில் காயன்றாங்க ஒரு தரப்பில், இன்னொரு பக்கம் ஒரு வலது கையில் போட்டு வந்திருக்காரு. அவங்க வழக்கறிஞர் சொன்னாங்க போலீஸ் அடிச்சு தான் அவருக்கு வந்து கை இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அவருக்கு கையில் எந்த கையில் தான் ஒரு பிரச்சனை அவருக்கு? அதாவது நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்படி வந்து ஜெயிலில் அடிப்பாங்களா, கையை உடைப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. அதுதான் நம்ம இவ்வளோ விஷயம் எதுக்காக நான் அது கேட்டேன். சவுக்கு சங்கர் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு நபர் எல்லாரும் தெரிஞ்சு, அதுதான் நான் சொல்ல வர்றது. இப்போ இவ்வளோ விஷயங்களை நீங்கள் கேட்டீங்க. இப்போ அதுக்காக தான் நான் வந்து எடுத்த உடனே அதை மட்டும் சொல்லிட்டா நம்ம இது ஆகாதுன்றதுக்காக நம்ம விவரமாக சொன்னேன். அவருடைய மனநிலை, அந்த சூப்பருடைய மனநிலையை வந்து நான் இந்த விஷயத்தை விளக்கி சொன்னேன். அப்போ கடலூர் ஜெயிலில் இருக்காப்புல சங்கர், ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 6 மாதம் தண்டனை ஜெயிலுக்கு போகிறாப்புல. அப்போது அங்கேயே வந்து என்ன பண்ணிட்டாப்புலன்னா செந்தில் சங்கருக்கு எதிராக ஆரம்பிச்சிட்டாப்புல. அதாவது இப்போ நாங்கள் கூட சிறையில் இருக்கோம், எனக்கு குண்டாஸ் போட்டான்னு வைங்க உதாரணத்துக்கு. அப்போ அந்த குண்டாஸை வந்து கையெழுத்து போட்டு வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. நான் வாங்க மாட்டேன்னு சொல்லுவேன். என்னுடைய அறைக்கு முன்னாடி வந்து ஒட்டிடுவாங்க அந்த ஸ்லிப்பை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒட்டிடுவாங்க. அவங்க இப்படி போனதுக்கப்புறம் கிழிச்சி போட்டுருவோம். இதுதான் வந்து நடைமுறை. அதேமாரி தான் சங்கருக்கும் கடலூர் சிறையில் அவர் அரசு அந்த இது இருந்தது இல்லையா, பதவி இருந்தது இல்லையா, அரசு இது வேலை, அந்த இது வந்து அதை வந்து கேன்சல் பண்ணி ஆணை வந்திருக்கு. அந்த ஆணைக்கு இவர் கையெழுத்து போடாமல் போயிட்டாரு. இவருடைய அவருடைய தங்கியிருக்கக்கூடிய அறைக்கு முன்னாடி ஒட்டிட்டாங்க. இவர் கிழிச்சி போட்டார். அந்த கிழிச்சி போட்டார்ன்றதுக்காகவே இவர் என்ன பண்ணாரு, அவரை டார்ச்சர் பண்ணி அவரை தனி சிறையில் அடைச்சி வச்சு, அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இவரை எதிர்த்து உண்ணாவிரதம் உட்காருங்க. நீங்கள் அதெல்லாம் தெரியும், உண்ணாவிரதம் உட்காரு. இப்படி வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அப்போ எல்லா கைதிகளுமே சங்கர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படி பண்ணுறாப்புல அப்படி பண்ணுறாங்க. கடலூர் சிறையில் இருந்தப்போ அவர் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம கேள்விப்படலையே. இல்லை அது கடலூர் சிறை வந்து அடிக்கலை, ஆனால் மன ரீதியாக மிகப்பெரிய உளைச்சலை ஏற்படுத்தாங்க. அதன் பிறகு சங்கர் வெளியே வந்து
2-3 வழக்கு உயர்நீதிமன்றத்திலே போட்டிருக்காரு. யாரு? செந்திலை பற்றி. அதாவது வழக்கு ஒன்று போட்டு, அது இல்லாமல் அங்கே கைதிகள் மீது இவர் எப்படியெல்லாம் நடத்துகிறாரு, சாப்பாடு விஷயத்தில் எப்படியெல்லாம் கொடுமையாக விநியோகம் பண்ணுறாங்கன்ற விஷயத்திலலாம் வழக்கு போட்டாப்புல. இப்போ இதெல்லாம் வச்சு தான் சங்கர் அந்த கோயம்புத்தூர் சைபர் கிரைம் கைது பண்ணாங்கன்னும் போது நான் சந்தேகத்தை எழுப்புறேன், இது வேற ஏதோ திட்டம் இருக்குங்க. அப்போது அந்த சிறையில் கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய செந்தில் இருக்கக்கூடிய சிறையில் வச்சா நிச்சயம் செந்தில் செய்வான். அவர் பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூடிய நபர் இல்லை செந்தில். புரியுதுங்களா? அதாவது நீங்கள் சொன்னீங்க, அதாவது பொது தளத்தில் ஒரு பரிச்சயமான நபர், ஒரு முக்கியமான நபர், இவருக்கு இப்படி நடத்துவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் என்ன நினைக்கிறேன், இவருக்கே இப்படி நடந்திருக்குன்னா மற்ற மக்களுக்கு எப்படி அங்கே அவலங்களை ஏற்றுக்கிட்டு அந்த சிறை கண்காணிப்பாளருடைய கட்டுப்பாட்டில் கைதிகள் இருப்பாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ சிறை கைதிகளுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது, அதை பற்றி அவங்களுக்கு தெரியும், சிறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். குறிப்பாக படிச்சுட்டு ஏதோ ஒரு காரணத்தை சிறைக்கு போகிறவங்களாம் தெரியும், இப்படிதான் நடத்தணும், கண்ணியமாக நடத்தணுன்றது எல்லா இடத்துலையுமே பொருந்தும். சிறையில் தொடர்ந்து அடிக்கிறாங்கன்னா சினிமாவில் நாங்கள் பார்த்துருக்கோம், சிறையில் அடிக்கிறது அதெல்லாம் சினிமாவில் பார்த்துருக்கோம். நிஜத்தில் இப்பவுமே அப்படி நடந்துட்டு இருக்கா? அதாவது அரசுங்க இதே மாதிரி நான் 98, 99 ஒரு நிகழ்வு சொல்கிறேன். இது நான் எங்களுக்கே பட்டது. வெளியே திருச்சியில் பிஜேபியை சேர்ந்த ஸ்ரீதரன் பேர் ஒருத்தர் கொல்லப்படுறாரு. அப்போ அந்த கொலைக்கு குற்றவாளிகள் கண்டுபிடிச்சி அவங்கள ட்ரீட்மெண்ட்டு பண்ணால் கூட வேற விஷயம். அப்போது திமுக ஆட்சி தான், சாட்சி திமுக ஆட்சி. திமுக பாஜக அதாவது பாஜக மத்தியில் மாநிலத்தில் திமுக ஆட்சி. அப்போ என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அந்த நேரத்தில் அந்த ரங்கராஜன் குமாரமங்கல்னு சொல்லி திருச்சியில் ஒருத்தர் தான் எம்பியாக ஜெயிச்சான். அவங்ககிட்ட இந்த ஸ்ரீதர் குடும்பத்தார் போய் முறையிடும்போது, அப்போது ரங்கராஜன் குமார் அத்வானி கிட்ட போய் சொல்லிட்டாங்க, என்னுடைய வெற்றிக்கு இவங்க ஸ்ரீதர் தான் முக்கிய காரணம், அப்படி இருக்கும்போது இவனை கொன்னுட்டாங்க, இதை நீங்கள் தமிழக அரசுக்கு நீங்கள் எச்சரிங்க. அப்போ உள்துறை அமைச்சர் யார்? இவர் அத்வானி முரசொலி மாறனை கூப்பிட்டு வான் பண்ணாரா, என்ன இது இப்படி நடக்குது தமிழ்நாட்டில். அப்போ முரசொலி மாறன் கலைஞர்கிட்ட சொல்லிட்டு, கலைஞர் ஆல்ரெடி அருணாவை நியமனம் பண்ணி 98ன்னு புதுசாக ஒரு பசங்களை நியமனம் பண்ணி, எப்படி பாருங்கள், மற்றவங்க அந்த சம்மந்தப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், துரிதமாக நடக்கணும், அந்த குற்றவாளிகள் மறுபடியும் அவங்கள கடுமையாக தண்டிக்கணும் அப்படின்றது கலைஞருடைய எண்ணம் போகலை. நல்லா பார்த்தீங்க, கருணாநிதியுடைய எண்ணம் போகலை. சிறையில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள அடித்து துவைங்க. இப்போது எங்களை என்ன சாக்கு வச்சு அடிக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த அப்பாஸ் மொட்டா அப்பாஸ்ன்னு சொல்லுவாங்க, அவனை அப்பாஸ் கோயம்புத்தூர் பையன், அவன் இங்கேருந்து கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போகிறான். அப்போ சென்னை சிறையில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4-5 பேர் 5 ஆளால் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து விட்றாங்க அவங்ககிட்ட. யாருக்கு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா, குடும்பத்தாருக்கு. இப்போ இங்கே சென்னை சென்ட்ரல் ஜெயில், அப்போது சென்ட்ரல் ஜெயிலேருந்து கோயம்புத்தூர் போகிறாங்க. அப்போ சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த பசங்க இவன் கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு போகிறாங்க இல்லைங்களா, இவங்ககிட்ட லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. என்ன லெட்டர்னா, அவங்க மனைவிக்கு, தாய்க்கு அங்கே கோயம்புத்தூர் ஜெயிலில் கொடுத்தா கோயம்புத்தூரில் மனுக்கு வராங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. திருப்பினா அவங்க அந்த கடிதங்களை பிடிச்சிட்டு, அந்த கடிதத்தில் எந்த ஒரு ரகசியமே இல்லை, குடும்பத்தாருக்கு எழுதின கடிதம் ஒரு 2-3 கடிதம், அது மாட்டிட்டு அதை சாக்க வச்சு சென்ட்ரல் ஜெயில் சென்னையில் நாங்கள் ஒரு 28-30 பேர் இருக்கோம். 30 பேருக்கு அந்த மாதிரி டெய்லி அடிக்கிறது, நிர்வாணப்படுத்தி. என்ன சொல்லுங்க, நிர்வாணம் எதுவுமே உடம்புல உடையே இல்லை. இரவு பகல் சாப்பாடெல்லாம் எப்படின்னு சொன்னால், அந்த அவ்வளோ மோசமான சாப்பாடு வேணும்னு எல்லா புது ஆர்டர்ஸ். யாருமே அவங்க இதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்ததில்லை, நம்ம அவங்கள பார்த்ததில்லை. இப்படி 100 நாள் கொடுமைப்படுத்தினார். அதில் தான் அந்த டெப்டி ஜெயிலர் ஜெயக்குமார்னு சொல்லிட்டு அவர் தலைமை ஏற்றுக்கிட்டார், எங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு. பாஷாவை நிறைய பேர் எல்லாமே இருந்தோம். அப்போது இது எப்படின்னு சொன்னால், அடக்குமுறையின் உச்சம். இது திமுக தான் செய்யும். ஜெயலலிதா ஆட்சியில் அப்படி எதுவுமே சிறையில் அப்படி நடந்தது இல்லை. நான் சொல்கிறேன், வெளியே சம்பவம் நடந்தது இல்லையா, அவனுக்கு இப்படி அவனை அடி, இதான் ஒரு நீதி. எப்படி 1997 நவம்பர் கலவரத்தில் கலவரத்துக்கு காரணமான ஒரு செல்வராஜ்ன்ற ஒரு காவலர் கொல்லப்படுறாருன்றதுக்காக கலவரத்தை ஏற்படுத்தி 19 முஸ்லீம்களை கொண்டாங்க. அதுவும் திமுக ஆட்சி தான். இதெல்லாம் நான் ஏதோ திமுக மேலே இருக்கிற வெறுப்பில் அள்ளி வீசதில்லை, பாதிக்கப்பட்டுள்ள நானும் ஒரு ஆளுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ ஆழமாக அழுத்தமாக சொல்கிறேன். அப்போ இவங்க அன்னைக்கு அந்த சட்டத்தை
அதாவது ஒரு நீதிமன்ற காவலில் இருக்கோம். நாங்கள் வந்து தண்டனை சிறைவாசி இல்லை, விசாரணை சிறையாளி. நல்லா புரிஞ்சுங்க, விசாரணை சிறைவாசி. விசாரணை சிறைவாசியை முழு நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் இருக்கோம். நீதிமன்ற கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே இந்த அளவுக்கு அட்ராசிட்டி திமுக ஆட்சியில் நடந்தது 98னா, இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கும் அப்போ வந்து என்னாச்சு, எத்தனை நீதிமன்றங்களை நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் சொல்லுங்க. கடைசியாக என்னாச்சு தெரியுமா? இன்னொன்று நீங்கள் நம்ப மாட்டீங்க, அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் கொடுமைப்படுத்தியதாக எங்கள் மீது சிறைத்துறையை வழக்கு போடுறான். அப்படியா? 100 நாள் எங்களை அடித்து நிர்வாணப்படுத்தி அவ்வளோ கொடூரத்துக்கு, அது மனு இல்லை, வழக்கறிஞர் மனு இல்லை, நீதிமன்றம் கூப்பிட்டு போகிறதில்ல, எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம எதனா வழக்குகளுக்கு போட்டு வந்துச்சு. அவன் முன்கூட்டி வந்து வழக்கு போட்டு அதை இதே எக்மூர் கோர்ட்டில் 6 மாதம் தண்டனைன்னு கொடுக்குறான். எனக்கு என்ன நினைப்பீங்க நீங்கள்? ஏன்னா அவங்களுடைய போலீஸ் யார் அவங்களுது, சிறைத்துறை அவங்களுது, நீதித்துறை அவங்களுது, மருத்துவத்துறை அவங்களுது, கவர்மெண்ட்டும் அவங்களுது. அப்போ அவங்க வந்து தாக்கவும் செஞ்சு பாதிக்கப்பட்டவனுக்கு தண்டனை வாங்கி கூடிய ஒரு கொடூரம் அன்னைக்கு நடந்ததுன்னு சொன்னால், அன்னைக்கு வந்து ஒரு சமூகம் பிரச்சனையாது. நல்லா புரிஞ்சு, தனி அது சவுக்கு மாதிரி தனிநபர்கள் இல்லை, அன்னைக்கு ஒரு சமூகம். அது அந்த சமூகத்தையே திமுக ஆட்சியில் திமுக அப்படி ஒரு கொடுமையாக நடந்ததுன்னா, இன்னைக்கு சவுக்கு சங்கர் விஷயத்தில் இப்படி நடக்காதுன்றதுக்கு என்ன அதே மாதிரி தான் நடத்திக்கிட்டான். இப்போ சவுக்கு சங்கர் இப்போ அவங்க பேசுகிற நேரத்தில் அவர் வந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அவருடைய உடல்நிலைக்காக. ஏன்னா அது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் குறிப்பாக சட்ட ஆணைகள் குழு வந்து அதை பார்த்துட்டு அந்த ரெக்கமெண்டேஷனில் வந்து நீதிபதி உத்தரவு போட்டது நிமித்தம் இன்னைக்கு அவர் வந்து கோவை அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இந்த சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதுனால பார்க்கக்கூடிய நமக்கு வந்து உண்மையாகவே வந்து அவர் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்க முடியுமா? இல்லை வந்து அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் ஒரு காரணமாக இருக்குமா? இல்லை, அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல தான் அவர் கோர்ட்டுக்கு போகும்போது வீடியோலாம் வந்தது இல்லையா? ஆமாம், மீடியாவில் நல்லா ஜாலியாக தான் இறங்கி. ஆமாம், ஆனால் அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, அதுவே நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் சொல்லக்கூடாது, அது திட்டமிட்ட சரிதான். நீங்கள் அந்த வீடியோ வந்துருக்கு பார்த்தீங்க? பார்த்தேன். அது ஏதோ காத்துக்கிட்டே இருந்து நீ வா 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 வந்துட்டேன் சார் அதை வந்துட்டேன் பாரு, அப்படி ஒரு தட்டாது, புரியுதுங்களா? சரி, அந்த கார் வந்து நொறுங்கி தூளாக இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். அந்த காரில் யார் இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு? யாரோ ஒருத்தர் இருந்தாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், சரியா தெரியல. ஏன்னா அது ஒருத்தனை தான் போலீஸ் செட்டப் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. உள்ள நபர்களே சொல்கிறாங்க அது என்ன நடந்ததுல அடுத்த நிமிஷமே எல்லாமே ஸ்பாட்டு காலியாம். அது அந்த காரில் எத்தனை பேர் வந்தாங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா, அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அப்போ அந்த அப்பளம் மாதிரி இல்லைன்னா அந்த காரில் வந்து அத்தனை பேரும் காலின்ற மாதிரி தான் பார்க்குறீங்களா? இல்லை, கடுமையான பார்த்தா அப்படிதான் தெரியுது, கடுமையான காயங்களாச்சும் ஏற்பட்டுருக்கணும். பட் அது எதுவுமே இல்லை. நான் ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் அந்த ரூட்டில் அதிகமாக போயிருக்கேன். பழனியை தொண்டு இது தேனியிலேருந்து பழனிலேருந்து இந்த கோயம்புத்தூர் வந்திருக்கேன். நான் அந்த ரூட்டில் ஆக்சிடென்ட் நிறைய ஆகும் தான், அது எந்த மாற்றம். ஆமாம், அப்படின்னு நான் அப்படி ஒரு இதில் இருந்தேன். அதே நேரத்தில் ஒரு சந்தேகமாக இருந்தது. காவல்துறை வந்து ஒன்றும் இல்லைங்க, காரெல்லாம் புதுசு இல்லை அவங்களுக்கு, ஏன்னா அந்த கஞ்சா எடுத்துகிட்டு போனால் அதே எடுத்துகிட்டு போனான்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் 50 கார் 100 கார் நிப்பாட்டி வச்சுருக்கான். அதில் ஒரு காரை செட் பண்ணி ஒரு அக்யூஸை செட் பண்ணி மோதுறானா மோதிட்டு போகணுங்க தான். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் அப்படியே செய்யணும் அப்படின்னு, ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தணும். புரியுதுங்க உங்களுக்கு? ஒரு மனிதனுக்கு மரண பயம் வந்து ரொம்ப பெருசு. ஆமாம், அது சங்கருக்கு ஏற்படுத்தணும். சங்கருக்கு மட்டும் இல்லை, அதை பார்க்குற திமுகவுக்கு எதிராக பேசுகிற நமக்கு கூட பேசக்கூடாது. அந்த டாபிக் வந்து வேணும்பா, மோசமானவங்கப்பா. ஏன்னா கடந்த காலங்களில் திமுகவினுடைய கொடூரத்தை முழுமையாக அனுபவித்தவங்க நாங்கள். அதனால தான் இன்னைக்கு ஆதாரபூர்வமாக சொல்கிறோம். சவுக்கு சங்கர் தொடர்ந்து திமுகவினுடைய அவலங்களை, மக்கள் விரோத செயல்பாடுகளை பொதுதளத்தில் வைத்து வச்சுட்டு வராரு. அவர் இன்னைக்கு போலீஸை பற்றி பேசியிருக்க கூடாது, தவிர்த்திருக்கணும் அந்த வார்த்தை. புரியுதுங்களா? இருந்தாலும் பேசிட்டாருன்னு போது அதுக்கு மட்டும் வழக்கு போட்டிங்கன்னா நான் இப்போ உட்காந்து வாதிட்டு இப்படி சவுக்கு சங்கரை நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் காவல்துறை நடந்துகிட்ட எல்லா விதமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தேகம். அப்போ ஜெயிலில் வந்து அடித்து ஒருத்தனை கையை உடைச்சி இருக்காங்கன்னு சொன்னால், அப்போது ஒரு பரிச்சயமான பிரபலமான ஒரு நபருக்கே இந்த நிலைன்னா பாமர மக்களினுடைய நிலை என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ சிறைக்கு போன ஒரு பாமர மக்கள் அப்போ எத்தனை பேர் இப்போ கடந்த 2 ஆண்டுகள் மட்டும் 18 பேரோ 20 பேரோ வந்து சிறையில் மட்டும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஏங்க 99 வாக்கு தான்
ஜெயிலில் கலவரம் நடக்குது, இந்த சென்ட்ரல் ஜெயிலில் கலவரம் நடந்து ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. பாக்ஸர் வடிவேலுன்னு சொல்லி ஆள் எப்படி இருப்பான்னு தெரியுமாங்க? உண்மையிலே ஹெல்த்தபிள் பர்சன் அவன். இந்த குடத்தை நான் இந்த சைனீஸ் படத்தில் தான் பார்த்துருக்கேன். அந்த பிளாஸ்டிக் குடத்தையே அந்த அப்படி கையை பிடிச்சிட்டு இப்படி அந்த விரலால தூக்கிட்டு போவான், அந்த மாதிரி தூக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஹெல்த்தான ஆள். அவனை என்ன பண்ணுறாங்க, இதே நான் சொன்னேன்ல எங்களை அடித்த அதே டீமு அந்த நேரம் தான் எங்களுக்கு 100 நாள் முடியும் போது அந்த பிரச்சனை ஆரம்பமாகுது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறானுங்க, அவரை நைட்டு 8 மணிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நான் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், எதுக்கு இவனுக்கு கூப்பிட்டு போகிறானுங்க? அப்போ எங்களுக்கு பனிஷ்மெண்ட்டில் இருக்கும், எதுக்கு கூப்பிட்டு போகிறான்னு 10 பேர் கூப்பிட்டு போகிறானுங்க. கூப்பிட்டு போயிட்டேன், நான் அப்படியே அசந்து படுத்துட்டேன். காலையில் தகவல் வந்து பாக்ஸர் வடிவேல் செத்துட்டாங்க. அப்போ உடனே நான் என்ன பண்ணேன், நைட்டு கூப்பிட்டு போனானுங்களா அப்படின்னு சொல்லி உடனே அங்கே ஆர்டர்லேயே இருப்பானுங்க இல்லையா, ஆர்டர்லேயே பசங்க வந்து அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க கூப்பிட்டு இல்லைன்னா இந்த கஞ்சா பவுடர் எல்லாத்தையும் தண்ணியில் கலந்து நல்லா அடித்து அவரை குடின்னு குடிக்க வச்சாங்கன்னா அவர் குடித்த உடனே ரத்தம் வந்து எடுத்து விழுந்துட்டார்ல டொப்புன்னு செத்துட்டாப்புல. காலையில் 3-4 மணிக்கெல்லாம் ஆள் காலி ஸ்பாட்டு ஜெயிலில். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸை வர வச்சு மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. அடுத்த நாள் பேப்பரில் என்ன தெரியுமா போடுறாங்க, அதாவது சிறையில் இருக்கக்கூடிய ஒரு கைதிக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அதிகாரிகள், சிறைத்துறை அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு விரைவு அதாவது ஆம்புலன்ஸை வர வச்சு மருத்துவமனைக்கு அனுப்புனாங்க. மருத்துவர்கள் சுமார் 6 மணி நேரத்துக்கு மேல் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து போராடியும் கூட அவரை உயிரை காப்பாற்ற முடியவில்லைன்னு போடுறான். அப்போது ஜெயிலே செத்துட்டான்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கறது இல்லை பாருங்கள். அவரு மாரடைப்பு வந்து தான் அதை மருத்துவமனையில் வச்சு சிகிச்சை அனுப்பிச்சாங்கன்னா அப்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படி தானேங்க வருது. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட இறந்த அந்த அந்த நபருக்கு என்ன நீதி? இப்போ ஸ்ரீமதி வழக்கு என்னாச்சு? ஸ்ரீமதி வழக்கு என்னாச்சு? எஃப்ஐஆர் தற்கொலைன்னு போட்டான், காசு வாங்கிட்டு இன்ஸ்பெக்டர் போலீஸு. அதை அப்படியே என்ன பண்ணுறானுங்க, மருத்துவமனை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீதிமன்றம் ஏற்றுக்கிச்சு. நடந்ததா இல்லையா? ஒரு கொலையை கூட தற்கொலையை மாற்றிட்டாங்க. இது ஒரு சிஸ்டம் செயின் லிங்க். இப்போ சங்கரை அடிச்சிட்டாங்க இல்லையா, கையோட நீங்கள் சொன்னீங்க பிரபலமான மாதிரி, இவருக்கே இப்படி நடந்திருக்கு. இப்போ இது சம்மந்தமாக 2 இல்லை 4 வழக்கு போடுவாப்புல சங்கர்னு வைங்க, சங்கர் தரப்பில் போடுவாங்கன்னு வைங்க, இது தப்பு இது அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால் அவன் ஒரு வழக்கு போடுவான். சிறைக்காலவர்களை பணியை செய்வதை அடிக்க வந்தார். சிறைக்கால எவ்வளோ தடுத்தும் கூட அவர் அடிக்கும்போது அவருடைய கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 4 இல்லை 40 அக்யூஸ்டுகளை அவங்க சிறையில் எப்பவுமே அவங்களுக்கு சாதகமான அதிகாரிகளுக்கு சாதகமான இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்டு வந்து சாட்சியை நிப்பாட்டுவோம். எங்களுக்கு அப்படி செஞ்சான்னு சொன்னேன் நான். அதான் எங்களை அடிச்சும் போட்டு 100 நாள், அதுக்கப்புறம் எங்களை குற்றவாளிகளை மாரி ஆக்கி நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுத்தான்னு சொன்னால் இது எந்த விதமான ஒரு இது அதே நிலை சங்கருக்கு ஏற்படும். அப்போது திமுக ஐடிவிங்க என்ன பண்ணுவோம், பார்த்தியா இவ்வளோ கிரிமினல் பாடுறாங்க அப்படின்னு ப்ரொபகண்டா பண்ணும். நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க, ஒரு ஜுடிஷியல் கஸ்டடி அது நீதிமன்ற காவலில் இருக்கிறவனுக்கு அடிக்கவே கூடாது. அவன் தவறே செஞ்சால் கூட நல்லா புரிஞ்சுங்க, ஜெயிலில் பனிஷ்மெண்ட் கொடுங்க. எப்படி பூட்டி வைக்கலாம், நேர்காணல் கட் பண்ணலாம், அல்லது வழக்கறிஞர் மனு கட் பண்ணலாம், அல்லது நீதிமன்றத்துக்கு கூப்பிடுவோம். இது போன்ற பனிஷ்மெண்ட் தான் கொடுங்க. அதுக்கு மீறின்னு சொன்னால் வேறு சிறைக்கு மாற்றலாம். இதுதான் பனிஷ்மெண்ட். தடியே வச்சிருக்கூடாது, ஸ்ட்ரைக்கே ஏதோ லட்டியை எடுத்துகிட்டு போடுவான் ஜெயிலுக்குள்ளே. உண்மைங்களா இல்லையா? இதெல்லாம் ஒரு விசாரணை சிறைவாசி. ஏன்னா அவன் நீதிமன்றத்தினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர் அவன். அப்போ சட்டத்துக்கு புறம்பாகவே சிறைத்துறை நடந்திருக்குன்னா அப்போ இந்த சிறைத்துறை யார் கண்டிப்பா யார் தண்டிப்பா? ஏன்னா கவர்மெண்ட்டு அவன் ஏற்கனவே சங்கர் மீது வெஜன்ஸில் இருக்கான், கவர்மெண்ட் வேற சப்போர்ட் பண்ணுது. இன்னும் என்ன வேணும் அவனுக்கு? இப்போ சவுக்கு சங்கர் நேற்று மதுரைக்கு வரும்பொழுது அவர் எதிர்த்து பெண்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாலே பார்த்தீங்களா நீங்கள்? தொடப்பெல்லாம் ஏற்றி வீசினவங்க இல்லை, அதே பெண்கள் அந்த மீடியாக்காரன் கேட்குறாங்க இல்லையா, எதுக்கு வந்தீங்க தெருல கூப்பிட்டாங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான இது. யாரு வேலை நினைக்கிறீங்க அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணது? அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணது திமுக ஐடிவி பசங்க இருக்கானுங்க இல்லைங்க. இப்போ எப்படின்னு சொன்னா என்னத்தை சொல்றது, இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து முதல்ல ஐடிவிங்க உருவாக்கி அவங்க தாங்க திமுக வேலை செஞ்சாங்க.
அவன் போகும்போது இவங்களுக்கு சில பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தான், இந்த மாரி பண்ணோம் அதே மாரி பண்ணோன்னு. ம். அந்த பீகார்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த மூலையை வச்சுக்கிட்டு தான் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க. இப்போ வந்து என்னையை பொறுத்தவரையிலும் எல்லாரும் சொல்லுவாங்க காவல்துறை வந்து முதல்வருடைய கட்டுப்பாடு இருக்குன்னு பொதுவாக சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இல்லை ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாடு தான் இருக்குன்னு. இன்னும் சொல்லுவாங்க இல்லை அவர் சபரீசன் கட்டுப்பாடு. இன்னும் சில பேர் இல்லை அவங்க மனைவி கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு. என்னை பொறுத்தவரை யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, திமுக ஐடி விங் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஏன்னா திமுக ஐடி விங் என்ன ட்விட்டரில் போடுறானுங்களோ அது அப்படியே நடக்குது. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஃபிலிக்ஸை கைது பண்ணிட்டாங்க ஓடுறாரு தலைமறைன்னு சொல்லி போட்டுட்டு இருக்கானுங்க. அதேமாதிரி நேற்று இங்கே சிட்டி போலீஸ் அவர் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அப்போது திமுக போலீஸு திமுக ஐடி விங்குடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட, அதாவது பீகார்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மூலையிலேருந்து வேலை செய்யலானுங்கும் போது அப்போ அது திமுகவுக்கு அவப்பேரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான். அதேமாரி தான் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, 10 பொம்பளை கூப்பிட்டு போனவன் நீ சொல்லியாச்சும் கூப்பிட்டு போகலாம்ல, எதுவுமே தெரியல பாரு அந்த பொம்பளைங்க. இப்போ மூஞ்சி மறைச்சிட்டு ஓடுதுங்க. இது என்ன கேவலமான இல்லை. சவுக்கு சங்கரன் அதிமுக எதிர்கட்சி தலைவரா, தனி மனிதனுங்க இல்லையா? அவனுக்கு எதிராக இப்படி ஒரு வன்மம் நீங்கள் வந்து திமுக நடத்துறது பார்த்தா இது முழுக்க முழுக்க பழி வாங்குற செயலாகவும் இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக தான் பார்க்கணும். சில பேர் அது இல்லை இப்படின்னு சொல்லி சங்கருக்கு எதிராக மனநிலை உள்ளவங்க வந்து பொது தளத்தில் உட்காந்து இது பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு ஆட்சிகள் மாறி இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு ஆதரித்து கரெக்டு தான், அடித்தது கரெக்டு தான், கை உடைச்சது கரெக்டு தான், காலை உடைச்சது கரெக்டு தான், அவருக்கு இப்போது கஞ்சா கேஸ் போட்டது கரெக்டு தான் சொல்லி வாதாடக்கூடிய சகோதரர்களுக்கும் தம்பிமார்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, நாளைக்கு ஆட்சி மாறி காட்சிகள் மாறுற மாதிரி இவங்களுக்கு இப்படி நடந்தால் கூட இவங்க பக்கம் தான் நான் நிற்பேனே தவிர போலீஸ் பக்கமும் அரசு பக்கமும் நிற்க மாட்டேன். இன்றைக்கி நான் சவுக்குக்கு ஆதரவாக எப்படி களமாறனோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு ஆதரவாக களமாடுவேன். உண்மையா இல்லையாங்க? அதுதான் நீங்கள் ஒரு மனித உரிமைக்கு உண்டான செய்கிறது. பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கணும். நான் திரு பழனி பாபா அவருடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் அதில் அவர் சொல்லியிருந்தாரு, சிறைத்துறையினர் வந்து எனக்கு இவ்வளோ விதமான சலுகைகள் இந்த மாதிரி சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது, நான் வந்து அங்கே ராஜா போல இருப்பேன், என்கிட்ட குறைங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார்ல. எப்படி அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி நடக்கும், இவங்களுக்கு ஒரு மாதிரி நடக்குமா? எனக்கு அது புரியல. அதாவது அந்த காலத்தில் அதான் சொன்னேன் இல்லைங்களா, சிறை அதிகாரிகள் வந்து அந்த காலத்தில் அதாவது ப்ரொமோஷனோட வருவாங்க, அசிஸ்டன்ட் ஜெயிலராக சேருவாங்க. நல்லா அசிஸ்டன்ட் ஜெயிலர் 2 ஸ்டார் இருந்தாங்க, எஸ்ஐ ரேங்க், அசிஸ்டன்ட் ஜெயிலராக இணைவாங்க. அப்புறம் டெப்டி ஜெயிலர், அப்புறம் வந்து அடிஷ்னல் சூப்பரண்ட், அப்புறம் சூப்பரண்ட் ஆவாங்க. அப்போ அவங்க சூப்பரண்ட் ஆகும்போது குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் சர்வீஸ் அவனுக்கு சிறையில் ஆகும். சிறையில் அந்த கைதிங்கிட்ட பழகி. அப்போ அந்த அசிஸ்டன்ட் ஜெயிலரின் போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவர் பார்ப்பாங்க. டவரில் என்ன நடக்குது, அந்த கைதிங்க வர்றது, அவங்களுடைய எல்லாமே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதே அசிஸ்டன்ட் ஜெயிலரை வந்து என்ன பண்ண மொழுக்கு போடுவாங்க, அதே அசிஸ்டன்ட் ஜெயிலர் க்ளோத்திங் போடுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம். அதே அசிஸ்டன்ட் ஜெயிலரை வந்து ஸ்டோருக்கு போடுவாங்க. அப்புறம் டெப்டி ஜெயிலர் ஸ்டோர் ஆவார், ஸ்டோரை பார்த்துட்டு அப்புறம் ஜெயிலர் ஆவார், ப்ரொஃபஷனல். அப்புறம் அடிஷ்னல் சூப்பரண்ட், அப்புறம் சூப்பரண்ட் ஆகும்போது அப்போ அந்த கைதிகள் மனநிலையை முழுக்க அவங்க அறிஞ்சிருப்பாங்க அந்த காலத்து சூப்பரண்ட். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக எடுத்தோடனே வந்து டிஎன்பிஎஸ்சி முடிச்சுட்டு குரூப் 1 முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து ஜெயிலர் ஆயிடும். ஜெயிலர் ஆகி 6 மாதம் கூட அடிஷ்னல் சூப்பரண்ட், அப்புறம் 1 வருஷம் 2 வருஷத்துலேயே சூப்பரண்ட் ஆயிடான் போது சின்ன வயசு, அவங்களுக்கு அனுபவமே இல்லை. ஸ்டோர்னா என்ன, க்ளோத்திங்னா என்ன, டவர்னா என்ன, அந்த எதுவுமே தெரியல. அப்போ அப்படி இதுவே தெரியாத போது அப்போ கைதிகளுடைய மனநிலையை பற்றி அவங்க எப்படி அறிவாங்க? கைதிகளை ஒரு கொடுமையாக ஏதோ நம்ம படிச்சுட்டோம் வந்துட்டோம், இவனுங்கெல்லாம் அடிமைகள். வெள்ளைக்காரன் நினைச்சா பார்த்தீங்களா நம்மளெல்லாம் அடிமை, அதை விட கொடுமையாக செந்தில் நினைக்கிறாப்புல. முன்னாடி சிறைவாசிகளில் இருந்த அதிகாரிகள் எப்படி இருப்பாங்கன்னா, இது சிறை, இங்கே வாழக்கூடியவங்களாம் நம்ம பசங்க, இவங்க எந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொன்னேன். அதெல்லாம் முறை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைல்னு சொல்லிட்டு ஃபைல் ஏன் நியமனம், ஃபைல் எதுக்கு? அந்த ஃபைலில் வந்து ஒரு கைதி அவனுடைய குறைகளை சொன்னான்னா உடனே ஸ்பாட்லேயே அவனுக்கு வந்து நிவர்த்தி பண்ணுவான். கஞ்சா வழக்கு போட்டிருந்தாங்க இல்லையா, எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா கஞ்சான்றது என்ன, ஏற்கனவே இவரை பற்றின வீடியோ வந்துச்சு, மதன் ரவிச்சந்திரன் போட்டிருந்தாரு, இவருனா கஞ்சா அடிக்காத ஒரு நபரா, கஞ்சாலாம் வச்சிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அடிக்க முடியாது, சங்கர் அவருடைய பயன்பாட்டுக்காக வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கர் கஞ்சா அடிக்க மாட்டாங்க, ஜெய் ஸ்மோக்கர் சிகரெட் அடிப்பான், அது தெரியும்.
முன்னாடி ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாப்புல இப்போ ட்ரிங்க் பண்ணுறது இல்லை. அந்த அது ஜெயிலுக்கு போயிட்டு வந்து மருத்துவர்கள் சில ஆலோசனைகள் பண்ணுறது இல்லை. இதான் ஃபேக்ட். இதை தவிர சங்கர்கிட்ட எந்த பழக்கமே இல்லை. ஜெயிலையே நீ பார்க்க ஜெயிலில் வந்து தொடர் நான் வெளியே சிகரெட் அடிப்பேன், எனக்கு சிகரெட் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நான் சொன்னேன் சிகரெட்டு கிடைக்காதுங்க தொடர், இங்கே வந்து கஞ்சாவனா கிடைக்கும் வேணுமான்னு கேட்டேன். என்ன தொடர் நீங்கள் சிகரெட்டு வேணும் தொடர் என்ன ஏற்பாடு பண்ணுவாங்க, பீடி வேணா ஏற்பாடு பண்ணுறேங்க. சரி தொடர் பீடி வேணா ஏற்பாடு பண்ணி கொடுங்க. பீடி ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம். இது வந்து 2010 அதிகாரி எங்கிட்ட இப்படி தான் சொல்கிறேன். நான் சொன்னேன் இல்லை சார் அவர் குடிக்க மாட்டார் சார். அவர் குடிக்க மாட்டார், டிரைவர் இருக்காருல்ல அவர் குடிப்பா. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட டிரைவர் இருக்காங்க சார் அப்படின்னு. ஆமாம் இருக்காரு. அவர் கஞ்சா அடித்தா நீங்கள் டிரைவராக வச்சுருக்கீங்களா? அது எப்படி இருப்போம், அவங்க என்ன போய் மோதிடுவாங்க. அப்போ சங்கர் மட்டும் எப்படி இருப்பான்? எப்படி லாஜிக் பாருங்க. அவர் பயன்பாட்டு கஞ்சா வாங்குறதுக்கு தான் போயிருக்கான். அந்த எஃப்ஐஆர் எடுத்துகிட்டு வர மறந்துட்டு நான் அந்த எஃப்ஐஆரில் அப்படி தான் போட்டிருக்கேன். அந்த முதல் தகவல் அறிக்கையில் கஞ்சா வாங்குறதுக்கு தான் தேனிக்கு போயிருக்காங்க. என் சென்னையில் கஞ்சா கிடைக்காதா? இதெல்லாம் 85 மாடலுங்க. அது 85 ட்ரெண்டிங். அது கஞ்சா கேஸு, கஞ்சா போடுறது. இதை வந்து இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்து திமுகவை முட்டியை வந்து அவனுக்கு எப்பவுமே வந்து அண்ணா அறிவாளர்கள் கழட்டி வச்சு தான் அவனுக்கு வந்து அந்த பணி செய்ய போகணும். அதனால தான் இந்த மாதிரி குறுக்குத்தனமாலாம் நினைக்கிறாங்க. சங்கரெல்லாம் சாதாரணமாக ஒரு ஊடகவியல் அப்படின்னு பார்த்து நீங்கள் போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையே இல்லைல்ல. எல்லாரும் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, எல்லாரும் உங்களை ஆதரிப்பாங்க. நான் கேட்குறேன், எதிர்கட்சி எதிர்ப்பான். 4 எதிர்கட்சி இருக்குது தமிழ்நாட்டில். பிஜேபி உங்களுக்கு எதிர்கட்சி, நாம் தமிழர் எதிர்கட்சி, அதிமுக எதிர்கட்சி. அது மூலம் ஒரு எதிர்கட்சின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போயிட்டே இருக்காம நீ ஒரு தனிநபரை இந்த அளவுக்கு பழி வாங்க தானே இப்போ சங்கர் வந்துட்டு யாருன்னு தெரியுது. அப்போ சங்கர் எடுத்து பொதுதளத்தில் எடுத்து வச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு இருக்குன்றது உண்மையா இல்லையா? இதுதான் நான் பார்க்குறேன் என்னுடைய பார்வையில். இப்போ இந்த தாக்குதல் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இல்லையா, சைக்கோதனமெல்லாம் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு, இதுலையுமே அப்படிதான் அடிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா அவரை? ஆமாம், 10 பேர் இப்போ நைட்டு வருவானுங்க, 20 பேர். நான் என்ன அடிச்சது நான் சொல்கிறேன். 1999 10-20 பேர் வருவானுங்க. இரவு வேற, பகல்லே சரியா லைட் இல்லைன்னு சொன்னால் கண்ணு தெரியுமா தெரியாது. இப்போ நீங்கள் வந்தால் கூட தெரியாது. அப்படி இருக்கும். அப்படிங்கும்போது பேட்ச் எல்லாம் கழட்டிக்கோங்க, ஹெல்மெட்டை மாட்டிக்கோங்க. சின்ன பசங்க அவனுக்கு தெருவில் வந்து விளையாடி பழகிருக்கானுங்க. அதெல்லாம் எங்களை அடித்து விளையாடி பழகுவானுங்க. அப்புறம் நான் அதான் சொன்னேன், டேய் என்னடா தெரு கூத்தெல்லாம் ஆடுறீங்கன்னு. மறுபடியும் அடிப்பானுங்க. நான் விளையாட்டை தான் எதிர்கொண்டேன். நான் இப்போ அந்த கையில் கட்டோடு வந்தார் இல்லையா, அதில் குழப்பம் இருந்தது. இது வந்து இல்லை இடது கையில் முன்னாடி காயம்னு சொன்னாங்க, இப்போ வலது கையில் போய் வழக்கறிஞர் வந்து சொன்னது வந்து அவர் எதை கேட்டுட்டு எப்படி சொன்னான்னு தெரியல. அவர் ஒரு பரபரப்பாக பரபரப்பாக சொன்னார். இப்போ இடது கையில் இதுன்னா அண்ணாமலை வந்து வலது கையில் அடிபட்டு இடது கையில் கட்டுப்பட்டு இருந்தாங்க கதமெல்லாம் கேட்கக்கூடாது. இப்போ நேற்று கூட பார்த்தா இடது கையா வலது கையா என்னாலே பார்க்க முடியல. அதான் சொல்ல என்னால் பார்க்க முடியல, உடனே கெஸ் பண்ண முடியல என்ன அப்படின்றது தான் திருப்பா பார்த்தேன். இப்போ நீங்கள் இந்த கேள்வி எழுப்பும்போது தான் ஆனால் உடஞ்சிருக்கு இல்லையா கை. இல்லை அது வந்து சங்கர் வந்து சொல்லி எனக்கு இடது கை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வலது கை கட்டிட்டு இருந்தால் நம்ம கேள்வி எழுப்பலாம். நாம போய் பார்த்துட்டு வர நபர் ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஏதோ ஒன்று உழைட்டுன்னு சொன்னால் அது சரியில்லை. ஆனால் நடந்த நிகழ்வுகள் உண்மை தானே. அது மட்டும் இல்லை. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிறையில் ஒரு தொடர்பு உள்ள நபர் சங்கரை அடித்தாங்கன்ற தகவல் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிச்சு. ஆனால் கை உடைஞ்சான்றது எனக்கு தெரியல. ஆனால் வழக்கறிஞர் சொல்லி தான் தெரியும். ஆனால் அதுக்கு பிறகு நேற்று நீதிமன்றத்துக்கு வரும்போது தெரிஞ்சிச்சு ஒன்று உடஞ்சிருக்கு கையின்னு. இப்போ நீங்கள் பல வழக்குகளை பார்த்துருப்பீங்க, சிறையில் நேரடி அனுபவம் உங்களுக்கு இருக்குது. சங்கர் மேலே கூண்டாஸ் போடுவ வாய்ப்பு இருக்கா? இப்போ இல்லை. அப்படி மீறி போட்டாங்கன்னா திமுக அரசுக்கு மிகப்பெரிய கெட்டப்பேர் வந்து நீதிமன்றம் கொட்டு கொடுக்கும். அது மிகப்பெரிய அசிங்கப்படுவாங்க. கூண்டாஸ் போட வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. ஆமாம், அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, பல வழக்குகள் இன்னைக்கு அவர் மேலே கொடுத்துட்டே இருக்காங்கல்ல. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா மாவட்டத்துக்கு 38 மாவட்டம் இருக்குல்ல தமிழ்நாட்டில். 38 மாவட்டத்துக்கு 38 வழக்கு கொடுத்தா அதுக்கு சுற்றுறதுக்கே சரியாக இருக்குல்ல சங்கருக்கு. வெளியே வந்தால் கேஸு கோர்ட்டு இது எல்லாமே ஒரே வழக்கு தானே? ஆனா ஒரே வழக்கு தான். அப்போ ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் ஒரே இடத்துல விசாரிக்கிறதுக்கான ஏற்பாடு வந்து நீதிமன்றம் பண்ணி தரும். அது இன்னைக்கு இவங்க போட்டு அலைக்கு அடிக்கலாங்க, நாளைக்கு ஹைகோர்ட்டில் போட்டு கோர்ஸ் பெட்டிஷன் போட்டால் வேலை முடிஞ்சுங்க. ஒரு குற்றம் 9 தண்டனை கொடுக்க முடியாது இல்லையா, 38 தண்டனை கொடுக்க முடியாது இல்லையா. இன்னைக்கு ஏதோ மலை மேலே ஏறிட்டு பழத்தில் விழுந்துட்டு இருக்கு திமுக அரசு. இந்த ஐடி விங் பேச்சை கேட்டுட்டு டெய்லி பார்க்குறீங்களா, என்ன சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கூண்டாஸ் கூட முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? முயற்சி பண்ணலாம். ஆனால்
இப்போது வெளியும் போலீஸ் வந்து அப்படி போட்டு அசிங்கம் பண்ணோமா வேண்டாம், எல்லா மாவட்டத்திலும் 2 கேஸ் போட்டு விட்டுவோம், கொஞ்ச நாள் அலைக்கழிப்போம், அப்புறம் ஹைகோர்ட்டில் போய் அவன் என்ன பண்ணுறான்னு பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற இதில் வந்து காவல்துறை. நிகழ்ச்சியில் பங்கேற்று உடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.